Welcome to Aaharsha's cuisine. அனைவரையும் Aaharsha's cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சேமியா வச்சு தான் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். இந்த ரெசிபியோட அளவு முறையை நான் இந்த காணொலியோட கடைசியில் நினச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இதை செய்கிறதுக்கு நான் இப்படி ஒரு பேக்கெட்டில் வார சேமியாவை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நான் 250 கிராம் இறால் எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிற இறாலை கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பொரிவடை வந்தால் போதும். இப்போ நான் இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இதில் நான் பேப்பர் டவலில் யூஸ் பண்ணி தான் இதை போடுறேன். என்னென்னு சொன்னால் மீதமாக இருக்கிற எண்ணெய்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பர் டவல் வந்து உறிஞ்சிடும். இப்போ நான் வேறு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு, மற்றது ஒரு 25 கிராம் கச்சான், அதாவது நிலக்கடலை என்று சொல்கிறது, மற்றது 25 கிராம் காஜு, இவ்வளோத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுக்கிறேன். இது கொஞ்சமாக வதங்கி வர நான் இதோட மஞ்சள் கலர் குடமிளகாய், அதாவது பெப்பர் என்று சொல்கிறது, அதையும் சேர்க்கிறேன். அதோட நான் ரெட் கலர்லேயும் பெப்பர் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதோடு சேர்க்கிறேன். நான் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்க்கிறேன். இதோட நான் 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி சேர்க்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது மரக்கறிகள் வந்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்க்கலாம். கேரட் இல்லாட்டிக்கு பீன்ஸ் அந்த மாதிரி, மற்றது உங்களுக்கு பிடிச்ச என்ன மரக்கறியோ நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன், அதை நான் இதோடு சேர்க்கிறேன். இந்த மரக்கறியெல்லாம் உங்களுக்கு அரைப்பதத்துக்கு வேய் வந்தாலே போதும். நீங்கள் இதை மீடியம் ஹீட்டில் வச்சு செய்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல், சட்டியில் அடியில் ஒட்டாமல், கருகாமல் நீட்டாக வரும். இப்போ நான் 3 கப்பு கருவேப்பிலையும் இதோடு சேர்க்கிறேன். இதெல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சு வந்துட்டு இப்போ நான் பச்சை கடலை, அதாவது க்ரீன் பீஸ் சேர்க்கிறேன்.
இப்போ நான் கடைசியாக 1/4 தேக்கரண்டி மிளகு தூளும் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூளும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு பொரித்து வச்சுக்கிற இறாலையும் இதோடு சேர்த்து கிளறி போட்டு ஒரு சைடாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிற அந்த சேமியாவை மீடியம் ஹீட்டில் வச்சு கருகாமல் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துருக்கிறேன். இது அவியறதுக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, அதாவது இந்த சேமியா மூடி நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதோட அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி நான் இதை அவிய விட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அவிஞ்சு வந்திருக்கு. நான் இதை ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு இந்த தண்ணியை வடித்து போட்டு இந்த சேமியாவை எடுத்து ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற இந்த மரக்கறி இறால் மிக்சருக்குள்ளே சேர்த்து நல்ல வடிவாக கிளறி விடுறேன். இறால் மேரினேட் பண்ணும்போதும் சேமியா அவிக்கும் போதும் நான் உப்பு சேர்த்தினேன். அதனாலே நான் மேலதிகமாக இதுக்கு உப்பு சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட சேமியா ரெடி ஆகிட்டுது. இதில் நாங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்தபடியாக சின்ன பிள்ளைகள் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றது இது ஒரு சத்தான சாப்பாடும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இந்த காணொளி சம்பந்தமான உங்களது கருத்துக்களை என்னுடைய இந்த காணொளி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மற்றும் இந்த காணொளியை அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய மாதிரி எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதேபோல் இன்னும் ஒரு அருமையான சமையல் காணொளியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.